ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் பின்ன தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஸ்கில்லை நம்மளோட பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது, அதை எப்படி அந்த ஸ்கில்லை வச்சு ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அதை பற்றி மட்டும் பார்த்தோம். ஸோ அதுலேயே நீங்கள் உங்களை பற்றி அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக இந்த வீடியோவை பார்த்துடாதீங்க. ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஐ பட்டனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட பார்ட் 2 அதான் பார்க்க போகிறோம். இது கமாண்ட்மெண்ட் 2 அப்படி சொல்லலாம். ஓகேவா? இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, நம்மளோட விஷன் என்ன மிஷன் என்ன அப்படின்னு. ஸோ அதை எப்படி நம்ம இங்கே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பின்ன தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கையில் ஒரு பேப்பர் அண்ட் பென்னை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பேசி பெருசாக எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் 5 to 6 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கன்வெர்ட் யுவர் விஷன் இன்டு யுவர் பிளான். உங்கள் விஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிளானாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ விஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணுறது என்னென்ன பிளான் போடுவீங்க, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிப்பீங்க, அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க, அதை அப்பப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அதுக்கான பிளான். ஸோ இதுதான் உங்களோட விஷன் எப்படி பிளானாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான். அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்ட்ராட்டஜி போட்டு டைம் பிளான் இல்லை ஒரு சார்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். இப்போது நான் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டேஸ் ஆகும், இந்த டேஸ் நான் இதை பண்ணுவேன், இப்போ இந்த 1 வீக்குள்ளே நான் இந்த கோர்ஸை முடிப்பேன், இந்த 1 வீக்குள்ளே நான் இந்த டாப்பிக்கை முடிப்பேன் அப்படின்ட்டு நீங்களா உங்களுக்கு சார்ட் போட்டு வைக்கிறது, இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொல்கிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கோலை ரீச் பண்ணனாலும் இல்லை ஆன்லைன் ஏர்னிங் ரீச் பண்ணாலும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான் எப்படி அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான இதையும் எழுதியிருப்பீங்க. அடுத்து அதுக்கான டைம் சார்ட்டையும் நீங்கள் போட்டிருப்பீங்க. அடுத்து இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான். அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எதையுமே செய்யாம விட்டோம்னா இது எல்லாமே வேஸ்ட். ஸோ அந்த பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செய்யணும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு இன்னைக்கு வேறு வேலை இருக்குது, நான் மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன காரணத்தை கூட வச்சு நீங்கள் அதை தள்ளி போட்டக்கூடாது. அப்படியே ரொம்ப முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஷெடியூலை அடுத்த வேற ஒரு டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிடணும். ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஆம் ஐ கிரியேட்டிங் எ வேல்யூ. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த ஸ்கில் இல்லை ஒரு நாலேஜ் இல்லை வாட் எவர், நீங்கள் என்ன இந்த ஸ்டெப்ஸை இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ன கற்றுருக்கீங்களோ அதை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது வேல்யூ தருதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த உங்கள் ஸ்கில்லை வச்சு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுதா, அந்த ஸ்கில் உங்களுக்கு மணி தருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆம் ஐ கிரியேட்டிங் எ வேல்யூ. என்னோட ஸ்கில் இல்லை என்ன வச்சு ஒரு வேல்யூ தருதா மற்றவங்களுக்கோ இல்லை எனக்கோ யாருக்கு தந்தாலும் சரி அது தருதாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4th ஸ்டெப்ஸில் நீங்கள் நினைக்கிற ஏர்னிங்கை கண்டிப்பாக எடுத்துடலாம். பட் அது நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டில் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டிருக்க டைம் சார்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் வேணுமோ அந்த அளவுக்கு டைம் போட்டு நீங்கள் பண்ணணும். நீங்கள் டைம் சார்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு போட்டிருப்பீங்க, பட் 1 வீக்கில் ரிசல்ட் வரும்னு நினச்சா கண்டிப்பாக வராது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு உங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் டைம் சார்ட் போட்டிருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கட்டும், அட்லீஸ்ட் 25% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக இருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், அதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பின்ன தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் இல்லை ஆன்லைன் ஏர்னிங்கை பற்றி டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக இல்லை வெப்சைட் வாட்டெவர் எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஈஸியாக கோர்ஸ் ஒன்று எடுத்து உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.